கடல் என்னும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடல் என்னும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடலினை கண்டித்த கர்த்தர் நீரல்லவோ, கடவாத எல்லையை என் வாழ்வில் தாரும். கடலினை கண்டித்த கர்த்தர் நீரல்லவோ, கடவாத எல்லையை என் வாழ்வில் தாரும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடிருப்பவர் பெரியவர் நீரே. எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடிருப்பவர் பெரியவர் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவனே, என் ஜீவ படகின் நங்கூரம் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவனே, என் ஜீவ படகில் நங்கூரம் நீரே. என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 9 to 14 வரையான வசனங்களை வாசிக்கலாம். Philippians chapter 3 from verse 9 to 14. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாய் இராமல், கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனென்று காணப்படும்படிக்கும், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும், அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்கு உள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறது இல்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். ஜெபிப்போம். கிருபையில் நல்ல ஆண்டவரே, எங்கள் இரட்சகரே, அருமை மீட்பரே, 1000 சிறந்தவரே, உம்முடைய பரிசுத்த பாதத்தை நாங்கள் முத்தம் செய்கிறோம். எங்களுக்கு தந்த நல்ல நேரத்திற்காய் நன்றி. கர்த்தர் இப்பொழுதும் எங்களோடு பேசும். இந்த இடம் முழுவதும் உடைய பரிசுத்த ரத்தம் தெளிக்கப்படட்டும். எல்லா எதிர் வல்லமைகளும் நஸ்ரன இயேசு நாமத்தினாலே
முற்றிலுமாக நாங்கள் கடிந்து கொள்கிறோம். கவன சிதறல்கள், எல்லா தடைகள், இடையூறுகளை இந்த இடத்திலிருந்து நாங்கள் முற்றிலுமாக இயேசு நாமத்தினால் அப்புறப்படுத்துகிறோம். புல் உலர்ந்து பூ உதிரும், உம்முடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். எங்கள் இருதயங்களிலே இந்த வசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்க கர்த்தருடைய கரம் விரல்கள் எங்கள் ஆண்டவரை இருதயமாகிய பலகையிலே எழுத கர்த்தனே இன்றைக்கு நீர் எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பிள்ளைகள் கொடுத்த காணிக்கையிலும் கர்த்தர் அங்கீகரித்திருக்கிறீர். ஆசீர்வதிப்பீராக, குறைகளை நிறைவாக்கும். இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். உட்காரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு தேவ செய்திக்கு நான் கொடுக்க விரும்புகிற தலைப்பு, நம்ம போன வாரத்தில் நம்ம பார்த்தது தான், த கோல் ஆஃப் அ கிறிஸ்டியன். ஒரு கிறிஸ்தவனுடைய லக்கு. வாழ்க்கையில் ஒவ்வொன்றுக்குமே நம்ம ஒரு கோல் வைக்கிறோம், லக்கு ஒன்று வைக்கிறோம். பல்வேறு காரியங்கள், ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு லக்கு உண்டு. வீடு கட்டணும், அங்கே போகணும், வெளிநாட்டில் போகணும், அமெரிக்காவில் செட்டில் ஆகணும், ஆஸ்திரேலியாவில் செட்டில் ஆகணும், ஒவ்வொரு லக்கு உண்டு. கவுன்சிலர் இருக்கிறவருக்கு எம்எல்ஏ ஆகணும், எம்எல்ஏ அவருக்கு எம்பி ஆகணும், எம்பியாக இருக்கிறவருக்கு ஒரு மினிஸ்டர் ஆகணும். அப்படி மேலே மேலே ஒவ்வொரு பூமிக்குரிய லக்குகள் ஏராளம் உண்டு. ஊழியர்களுக்கு லக்கு உண்டு, விசுவாச பிள்ளைகளுக்கு லக்கு உண்டு. லக்கு இல்லாமல் ஒரு கோல் செட் பண்ணாமலே ஓடுற வாழ்க்கை பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்காது. பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய லக்கு என்ன என்பதை திட்டமும் தெளிவுமாக எழுதுகிறார். இது அவருக்கு மாத்திரமல்ல, நம்ம போன வாரமே தியானிச்சோம், எல்லா பரிசுத்தவான்களுக்கும் உள்ளது. எல்லா பரிசுத்தவான்களுக்கும் இதுதான் ஆண்டவர் வைத்திருக்கிற லக்கு. என்ன? இயேசுவை முன்னிறுத்தி நான் ஓடணும். நான் இயேசுவை முன்னிறுத்தி ஓடுவது மாத்திரமல்ல, என்னுடைய ஓட்டத்தை நான் அவர் விரும்புகிற வண்ணமாய் ஓடி முடிக்க வேண்டும் என்கிற ஆசை ஒரு நாளும் நம்முடைய இருதயத்தை விட்டு போயிடவே கூடாது. ஒரு நாள் அதை நம்ம விட்டு போயிடவே கூடாது. 1968 வருஷம் மெக்சிகோவில் நடந்த ஒலிம்பிக் பந்தயத்தில் டான்சானியிலிருந்து ஜான் ஸ்டீஃபன் அக்வாரி அப்படின்ற ஒரு வீரனை மாரத்தானில் ஓடுறதுக்கு அவங்க அனுப்பியிருந்தாங்க. ஒலிம்பிக்கில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஓட வேண்டிய தூரம் 42.195, 42 கிலோமீட்டர்கள் அல்லது 26 மைல்கள். எவ்வளவு? 400 மீட்டரில் 42 மீட்டரில் 42 கிலோமீட்டர்கள் ஓடணும். இந்த ஜான் ஸ்டீஃபன் அக்வாரின்ற மனுஷன் 30 கிலோமீட்டர் ஓடிட்டார். ஓடின பிறகு அவருடைய அந்த காலில் இருந்த ஜவ்வெல்லாம் கிளிய ஆரம்பிச்சது, தலை தொங்க ஆரம்பிச்சது, விழுந்துட்டார். எல்லாரும் அவரை தூக்கி விட்டாங்க. எனக்கு கொஞ்சம் பேண்டேஜ் இருந்தால் கொடுங்கன்னு கேட்டார். பேண்டேஜை காலில் கட்டிட்டு மறுபடியும் ஓட துவங்கினார். ஓட துவங்கி எங்கே எந்த அரங்கத்திற்குள் போய் ஓட்டத்தை முடிக்கணுமோ அதற்குள் போகும் பொழுது பந்தயம் முடிஞ்சு நிறைய பேர் ஸ்டேடியத்தை விட்டு வெளியே போயிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஓடினவருக்கும் இவருக்கும் ஏறக்குறைய 1 மணி நேரம் வித்தியாசம். 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கினவர் ஓடி முடிச்சிட்டார். இவர் 30 கிலோமீட்டரில் கீழே விழுந்து காய்காலெலாம் ஒரு மாதிரி ஆகி மயங்கி விழுந்து தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு காலில் பேண்டேஜை கட்டிட்டு தன்னால் முடிஞ்ச அளவிற்கு அப்படி ஓடி 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 ஸ்டேடியத்திற்குள்ளே வர்றாரு. இப்போ ஒரு 5000 பேர் தான் அங்கே உள்ளே இருக்கிறாங்க, மற்றவங்கெல்லாம் போயிட்டு இருந்தாங்க. இப்போ பத்திரிகை நிருபர்கள்லாம் இதை பார்த்துட்டு வந்தாங்க. ஓடி அவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் ஏன் அதை பாதியில் விட்டுட்டு போயிருக்கக்கூடாது, இவ்வளோ கஷ்டப்பட்டு எதற்கு நீங்கள் ஓடி முடிச்சிங்க அப்படின்னும் பொழுது அவர் சொன்னார், என்னுடைய நாடு டான்சானியா 5000 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து என்ன இங்கே ஓட்டத்தை தொடங்குறதற்கு அனுப்பலை. நான் என்னுடைய ஓட்டத்தை ஓடி முடிப்பதற்காகத்தான் இந்த பந்தயத்திற்கு என்னுடைய நாடு என்ன அனுப்பிச்சது. என்னுடைய நாட்டையும் அதன் மக்களையும் நான் ஒருபொழுது ஏமாற்ற விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் பதில் சொன்னார். அவர் அன்னைக்கு சொன்ன அந்த வார்த்தை இன்னைக்கு பிரபலமானவர்கள் சொல்ற வார்த்தைகள்ல ஒரு வார்த்தை. என்னுடைய ஓட்டத்தை துவங்குவதற்கு அனுப்பலை, நான் என்னுடைய ஓட்டத்தை ஓடி முடிப்பதற்கு தான் என்னுடைய நாடு அனுப்பிச்சது. யோசிச்சு பாருங்களேன். அதன் பிறகு அவருக்கு அந்த நாட்டில் விருது கொடுத்தாங்க. அதன் பிறகு நடந்த ஒலிம்பிக்கில் டார்ச் ஏற்றுறதுக்கு அவரை கூப்பிட்டாங்க. ஜெயிச்சவன்லாம் விட்டுட்டாங்க. ஆனால் என்னுடைய நோக்கம் என்ன, அதற்கு ஒரு லக்க வச்சுட்டு என்னதான் என் வாழ்க்கையில் வந்தாலும் சரி, எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் நான் அதை ஓடி முடித்துத்தான் தீர்வேன்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் ஓடணும் பாருங்க, அவனை சரித்திரம் மறக்கவே இல்லை. கர்த்தருடைய பிள்ளைங்க கவனிங்க, உங்களை என்னை ஆண்டவர் இன்னைக்கு ரத்தம் சிந்தி மீட்டார். சிலுவையிலே அவர் தியாக பலியானார்.
அதற்கு கொடுத்த விலைக்கரையம் பெருசு. நீங்களும் நானும் ஒன்றுக்கும் உதவாதவர்களாய் இருந்த பொழுது, வேதம் சொல்கிறது நீங்களும் நானும் தேவ கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்த பொழுது, நித்திய அழிவிற்கென்று நியமிக்கப்பட்டிருந்த பொழுது, நீங்களும் நானும் அவருக்கு தேவை என்கிற அன்போடு கூட அவர் நம்மை மீட்டெடுத்து தம்முடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை கொடுத்து, இந்த பாரு நீ ஓடுன்னு சொல்லிட்டு நமக்குன்னு கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு ரேஸ் அவர் வச்சிருக்கிறாரு. இதை ஓடி முடிக்கவில்லை என்று சொன்னால் கண்டிப்பா பரலோகத்துல ஒரு பெரிய அவமானமா தான் இருக்கும் பாருங்க. அது இன்றைக்கு ஓட்டத்தை துவங்கினவர்கள் நிறைய பேர் உண்டு. ஒரு பாட்டு கூட உண்டல்ல, ஓட்டம் தொடங்கின பேரதிகம் மீட்பருடன் போனார் மெத்த மெதுவாய் கூட்டம் புதிதென்று சிலர் கூடினார், நாட்கள் போனதால் பலர் வாட்டம் அடைந்தார். நாட்கள் போனதால் பலர் வாட்டம் அடைந்தார். ஏன்? வேதம் சொல்லுகிறது நீ ஓடணும்னு சொன்னா உனக்கு முன்பதாக ஒரு லக்கு வைக்கப்பட்டு தான் தீரணும். லக்கு இல்லாம ஓடுறவன் எவனா இருந்தாலும் பாதியில விட்டுட்டு போயிடுவான் பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாரு, நான் ஒரு லக்கை நியமித்திருக்கிறேன், நான் லக்கை ஓடி முடிச்சுன்னா எனக்கு ஒரு டிராஃபி உண்டு, எனக்கு ஒரு பந்தய பொருள் உண்டு. அந்த பந்தய பொருள் இயேசு, எனக்கு வைக்கப்பட்டிருக்கிற லக்கும் இயேசு. இந்த இயேசுவை நோக்கி இந்த இயேசுவை பெற்றுக்கொள்ளும்படி நான் ஆசையாய் தொடர்கிறேன். ஒரு நாள் அந்த ஆசை குறைஞ்சிடவே கூடாது பாருங்க. கர்த்தர் நல்லவர். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு மாத்திரம் இல்ல, கொரிந்தியருக்கு எழுதும்போது சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 24, 1 Corinthians chapter 9 verse 24, நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். so run that you may obtain. நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். நாம ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு நம்பிக்கையிலலாம் ஓடல பிரதர், அவனுக்கு ஒரு நம்பிக்கையில் அவன் ஓடிட்டு இருக்கிறான், ஓடு போ, அப்படிலாம் இல்லை. எனக்கு ஒரு நிச்சயம் உண்டு. ஆமென். எனக்கு ஒரு லக்கு உண்டு. நான் ஓடி முடிக்கும் பொழுது எனக்கு ஒரு பந்தய பொருள் உண்டு. அதை நிச்சயம் நான் பெற்றுக்கொள்ளுவேன். கிறிஸ்தவ வாழ்க்கை கவனிங்க. சும்மா ஏதோ ஒரு வந்தது வரட்டும் பிரதர், வெந்ததை தின்னலாம், விதி வந்தா சாவலான்றதெல்லாம் இல்லை. எனக்கு லக்கு வைக்கப்பட்டிருக்கிறது ஐயா, எனக்கு ஒரு பந்தய பொருள் உண்டு, அதை தருவேன் என்று வாக்கு பண்ணினவர் நிச்சயம் எனக்கு அதை தந்துருவார். மாத்திரமல்ல, நான் என்னுடைய ஓட்டத்தை ஓடி முடிப்பதற்கும் எனக்கு அவர் கிருபை தருவார் என்று முன்னால் ஓடுறது பேர் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆண்டவர் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் உதவி செய்யட்டும். இன்னைக்கு நம்மள அநேகர் எப்படி தெரியுமா கிறிஸ்தவ வாழ்க்கையில இன்னைக்கு கிறிஸ்தவம் எப்படி தெரியுமா போயிடுச்சு. பிரதர் சர்ச்சுக்கு வாங்க, உட்காருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், அள்ளி கொடுப்பார், வாங்கிட்டு போயிட்டே இரு. ஸ்டேடியத்தில் போய் உட்கார்றோம் பிரதர், 4 பாப்கார்ன் பாக்கெட்டு வாங்கிக்கிறோம் பிரதர். ஓடுறாங்களா? ஓடுங்க. ஐயோ பிரதர், சாது சுந்தர் சிங் என்ன மாதிரி ஓடினார் தெரியுமா? பிரதர் பவுல் என்ன மாதிரி ஓடினார் தெரியுமா? பிரதர் அவரு அடிச்சுட்டு அங்கே ஓடினார் பாருங்க பில்லி கிரஹாம். நீ பாப்கார்ன் தின்னுக்கிட்டே இருப்பேன். பாப்கார்ன் தின்னுட்டு யார் எப்படி நல்லா பாடுறா, யார் எப்படி நல்லா ஆடுறா நான் மார்க் போட்டுக்கிட்டே இருப்பேன். ஐ எம் ஜஸ்ட் ஸ்பெக்டேட்டர், நாட் பார்ட்டிசிபென்ட். பவுல் சொல்றாரு, நீ ரட்சிக்கப்பட்டிருப்பாயே ஆனால், நீ ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருப்பாயே ஆனால், இயேசு உனக்காக சிலுவையிலே மரித்தார் என்பதை நீ உண்மையாக அங்கீகரிப்பாயே ஆனால், நீ வெறுமனே பார்வையாளனாக அல்ல, எத்தனை சவால்கள் வந்தாலும் கண்டிப்பா நீ ஓடித்தான் தீரணும். நீ ஓடுவதற்கு உன்னை ஆயத்தப்படுத்தவில்லை என்று சொன்னால், நீ உனக்கு ஒரு ஓட்டம் உண்டு என்பதை நீ அறியவில்லை என்று சொன்னால், கண்டிப்பாக நீ கிறிஸ்தவனாக இருக்க முடியாது. எல்லா வார்த்தையும் சொல்றேன். பவுல் கூட அதான் சொல்றார், நான் கண்ணீரோடு சொல்றேன் அப்படின்னு தான் பவுல் எழுதுறார். இது இல்லாம வருகிற போதனையாக இருந்தாலும் சரி, இது இல்லாமல் வருகிற கிறிஸ்தவமாக இருந்தாலும் சரி, இது இல்லாமல் வருகிற சபையா இருந்தாலும், அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? வேணா அந்த 3வது அதிகாரத்தை வாசிக்க பார்ப்போம். அவர் சொல்றாரு, நான் ஓடுறேன், எனக்கு போராட்டங்கள் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல, எனக்கு எத்தனையோ விதமான நெருக்கங்கள்லாம் இருக்கு, ஆனாலும் நான் ஓடிக்கிட்டே இருக்கேன், நான் இதைத்தான் போதிக்கவும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 17வது வசனத்துக்குள்ள வாங்க, நான் வாசிக்கிறேன். சகோதரரே, நீங்கள் என்னோட கூட நான் போறேன் அந்த வழியை பின்பற்றுகிறவர்களாகி, நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிற மற்றவங்களும் இருக்கிறாங்கல்ல, அவங்கள நீங்க மாதிரியாக நோக்குங்கள். அப்போ இது இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்னல போன முறை, வேறொரு சுவிசேஷம், வேறொரு கிறிஸ்து, வேறொரு இயேசு உண்டா? ஏங்க உன் லக்கு இயேசு, பந்தய பொருள் இயேசு, நீ ஓடுற ஓட்டம் உண்டு, நீ அதில் சோர்ந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனாலும் பரவாயில்ல எழுந்து ஓடுன்னு போதிக்காம வாங்க. இன்னைக்கு ஒரு ஷார்ட் ஒன்று பார்த்தேன், எனக்கு ரொம்ப துக்கமாயிட்டு. அவர் பேசுகிறார்,
கர்த்தர் உங்க எல்லா கடனையும் வானத்திலிருந்து திறந்து அப்படி கொட்டு கோல்டா கொட்டி, அட போயா உனக்கு தான் எழுதி வச்சிருக்கிறாரு. வாசிடலாமா அந்த வசனத்தை? ஏனெனில் 18வது வசனம் வாசிங்க. இது அவிசுவாசிகளை சொல்லல, சபை என்கிற கூட்டத்திற்குள் உள்ளே இருக்கிறவர்கள் அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறது? நான் இயேசுவை தேடுறேன், நான் எதற்காக தேடுறேன்னு சொல்ற கூட்டத்தை பத்தி தான் எழுதுறார். வாசிக்கலாமா? ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகம் தரன் சொன்னேன், இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்லுகிறேன், அவருடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை, அவருடைய லட்சையே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து கர்த்தராகி இருக்கிற கிறிஸ்து இயேசுவின் ரட்சகர் வருவதற்கு நாம் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறோம். நோக்கத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றுவாராக. கரங்கள் ஒருத்தி சத்தம் ஒரு அலையிலே சொல்லுவோமா? இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கையோட நோக்கம், இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கையோட இலக்கு. பிரதர் சிஸ்டர், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், ஒவ்வொரு நாளும் இந்த ஒரு எண்ணம், இந்த ஒரு கவனம் என் வாழ்க்கை விட்டு கொஞ்சம் கூட மாறிடக்கூடாது. பாருங்க, நாம் ரட்சிக்கப்பட்டிருப்போமே, ஆனால் இது ஒன்றில் தான் நம்ம கவனமாக இருக்கணும். பவுல் இதை திட்டமும் தெளிவாக ஆவியனோட துணை கொண்டு சொல்கிறார். இப்போ இந்த நிருபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த தேறினவர்கள் அப்படின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்திக்கிட்டே வர்றார். தேறினவர்கள், தேறினவர்கள் யாரும் 2வது அதிகாரத்தில் சொல்கிறாரு, 3வது அதிகாரத்தில் சொல்கிறாரு. கொஞ்சம் தேர்ன மெச்சூர்டாக இருக்கிறவங்க, ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி உனக்கு கொஞ்சம் அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இந்த வாரன் வீரஸ்பின்ற தேவ மனுஷன் சொல்லும் பொழுது, ஆஃப்டர் 40 years of ministry, I am convinced that spiritual maturity is the number 1 problem in all our churches. 40 வருஷ ஊழியத்தில் இந்த ஆவிக்குரிய முதிர்ச்சின்னு இன்மைன்னு ஒன்று இருக்குது பாருங்க, இதுதான் இருக்கிற எல்லா சபையிலுமே பிரச்சனை அப்படின்னு எழுதுறார். நல்ல ஒரு சூப்பரான பைபிள் டீச்சர் அவர், வாரன் விஎஸ்பி. 40 வருஷ ஊழியத்தில் எல்லா சபையிலையும் இதுதான்பா பிரச்சனை. என்ன பிரச்சனை? இந்த ஆவிக்குரிய முதிர்ச்சி. எண்ணத்துலையும் முதிர்ச்சி இல்லை, செயல்லையும் முதிர்ச்சி இல்லை. அப்படி மந்தைக்குள்ள எப்படி உள்ள என்ட்ரன்ஸ் போட்டப்போ எப்படி என்ரோல் பண்ணாரோ அப்படி இருக்கும். எல்கேஜி புத்தி பிரதர், நீங்க எத்தனாவது வருஷம் பிரதர்? 12வது வருஷம் பிரதர். புத்தி பிரதர், எல்கேஜி ப்ரீகேஜி முதல்ல அப்படியே தான் பிரதர். ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நாங்கள் மாறவே மாட்டோம். ஆளும் மாறலை, ஆசையும் மாறலை, வாழ்க்கையும் மாறலை, எனக்குள்ள இருக்கிற வாஞ்சையும் மாறலை. அவர் சொல்லு, நான் கர்த்தர், நான் மாற மாட்டேன். நானும் மனுஷன், நானும் மாறவே மாட்டேன். அப்படியே தான் பிரதர் இருப்பேன். ஆண்டவர் சைல்டு லைக்காக இருந்துச்சுன்னா நான் சைல்டு டிஷ்ஷாக இருக்கிறது. சிறு பிள்ளை போல் மாறுங்க, நான் சிறு பிள்ளைத்தனமாகவே இருப்பேன். கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். பாருங்க, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த லக்கின் மேலே கண் பதிக்காமல் என் கண் வேற இது மேலேயாவது பதிஞ்சிருந்துச்சுன்னா தயவு செய்து இன்றைக்கே நீங்கள் சீர்படுத்திடுங்க. அதற்கு தடையாக எது இருந்தாலும் கர்த்தர் நீங்கள் என்னை எடுத்துருங்க. பிரதர், நான் ஏன் தெரியுமா இதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் பாக்கியன்னு சொன்னேன்? பிரதர், இயேசுவை லக்காக நான் வைக்கல. கவனிங்க, நீங்களும் நானும் ஓடணும்னு தேவன் விரும்புகிறாரு. உங்களுக்கும் எனக்கும் லக்காக நான் இயேசு வச்சுக்கிட்டு ஓடுறேன் நீங்களும் நானும் வைக்கல. உங்களையும் என்னையும் மந்தைக்குள்ளாக கொண்டு வருவதற்கு முன்பதாகவே பிதாவாகிய தேவன் இயேசுவை நமக்கு லக்காக நியமிச்சுட்டு தான் உங்களை மந்தைக்குள்ளேயே கொண்டு வந்தார். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? நான் ரட்சிக்கப்பட்டேன் பிரதர், இனிமேல் இயேசு தான் பார்த்து ஓடணும். நீ இயேசுவை பார்த்து ஓடணும்னு தான் உன்னை ரட்சிக்கவே செஞ்சார். புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? நான் வாசிடலாமா? எடுங்க அந்த வசனத்தை. பிலிப்பியர் 1வது அதிகாரம் 5வது வசனம் 3லிருந்து நான் வாசிக்கிறேன். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 3லிருந்து 6 வரைக்கும் வசனங்களை வாசிக்கிறேன். சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்கள் ஆனபடியால் நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி, என்ன விண்ணப்பம் தெரியுமா? உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களிலே நற்கிரியை தொடங்கிட்டாரு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம். சரி, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், கிறிஸ்துவை நான் எனக்கு முன்னால் லக்க நியமிக்கல,
நீங்கள் ஒரு லக்கை நோக்கி ஓடும்படி அந்த லக்கை கிறிஸ்துவாக தேவனே வச்சிருக்கிறார் பிதாவே. வாசிடலாமா? ரோமர் 8வது அதிகாரம் 29 இருந்து. இது நான் வேற ரெண்டு மூணு டிரான்ஸ்லேஷன்ல இருந்து வாசிச்சிடறேன், அப்போ இதனுடைய ஆழம் புரியும். ரோமர் 8வது அதிகாரம் 29வது வசனம். தம்முடைய குமாரன், அதாவது கிறிஸ்து இயேசு, அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேராளவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். அதன் பிறகு எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். அதன் பிறகு எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். அதன் பிறகு எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, God knew what he was doing from the very beginning. ஆரம்பத்திலிருந்து தாம் என்ன செய்கிறோம் என்பதை தேவன் நன்கு அறிந்திருந்தார். He decided from the outset to shape the lives of those who love him along the same lines as the life of his son. தம்முடைய குமாரனுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சோ கவனிங்க. பிரதர், என்னது பிரதர் லக்குன்னு பேசிட்டு இருக்கிறீங்களே, என்ன பிரதர் கோலு? பவுல் எழுதுறார் இங்க, தேவனுடைய குமாரன் எப்படி இருக்கிறாரோ அதே விதமாக அவராலே அழைக்கப்பட்டவருடைய வாழ்க்கையும் வடிவமைக்கும்படி, ஷேப் பண்ணும்படி, செதுக்கும்படி அவரை நேசிக்கிறவர்கள் இருக்கிறாங்களா, அவங்கள செதுக்கும்படி தான் தேவன் ஏற்கனவே தீர்மானித்திருக்கிறார். The son stands first in the line of humanity he restored. We see the original and intended shape of our lives there in him. After God made that the decision of what his children should be like, he followed it up by calling people by name after he called them by name. அப்படி தொடர்ந்து சொல்லிட்டு வர என்ன தெரியுமா சொல்றாரு அவரு? தம்முடைய பிள்ளைங்கள் இப்படி இருக்கணும் அப்படின்னு தேவன் தீர்மானித்த பிறகு தான் அவர்களை அவர் அழைத்தார். கரங்கள் ஒருத்தர் ஒரு அழையிலே சொல்லுவோமா? பிரதர், ப்ரிவிலேஜ் உங்களுக்கு புரியுதா புரியலையா? பிரதர், இன்னைக்கு சபைக்குள்ள உட்கார்ந்துருக்கிறோம், நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றமே, இந்த பாக்கியம் புரியுதா இல்லையா? தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு பார்க்கிறாரு, த பெர்ஃபெக்ட் ஒன், பூரணமானவர், ஒரு பழுதும் இல்லாதவர். இன்னொரு விதத்தில் சொல்றாங்க, இவருடைய சாயலாகத்தான மனுஷன் படைக்கப்பட்டான், இந்த மகிமை இழந்துட்டான். இவன் பார்க்கிறாரு, ரட்சிப்புன்னு ஒன்று இந்த பூமியில நான் கொடுக்கணும், ரத்தத்தை என்னோட குமாரனே சிந்த போறார் விளக்கரையம்மா. இப்போ நான் பஸ்டின்னு ஒருத்தனை நான் ரட்சிக்கணும், அவன் எப்படி தெரியுமா இருக்கணும், என் குமாரனை போலவே மாறி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் பண்ணிட்டு, உங்க பேரை போட்டுக்குங்க, உங்க பேரை போட்டுக்குங்க பிரதர். 700 கோடி மேல கிட்டத்தட்ட 800 கோடி பேர் ஜனங்க இந்த பூமியில இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்களும் நானும் பிறக்கிறதற்கு முன்பதாகவே இப்படி ஒன்று அங்கே வரும், எங்கோ பேர் தெரியாத வில்லேஜில் பிறக்கும், உருப்படாதெல்லாம் கூட பேர் கூட எடுக்கும். நான் சென்னைக்கு வரும்போது சொன்னாங்க, போகுது தேர்தா பாருன்னு சொல்லி தான் அனுப்புனாங்க. ஆண்டவர் யோசிப்பார், இப்படி தான் தேருமான்னு ஒன்று இருக்குது, நான் அவனை மீட்க போகிறேன், யாரை போல தெரியுமா இருக்கணும், என்னுடைய குமாரனை போல இருக்கணும். பிரதர் சிஸ்டர், உங்களுக்கு சுவிசேஷன் சொன்னாங்க, எப்படி சொன்னாங்களோ எனக்கு தெரியாது. பிரதர், உங்களை சபைக்குள்ள கொண்டு வந்தாங்க, எப்படி கொண்டு வந்தாங்களோ எனக்கு தெரியாது. நீங்க எப்படி சபைக்குள்ள வந்தீங்களோ எனக்கு தெரியாது. தேவன் உங்களை என்னை மந்தைக்குள்ள கொண்டு வரும் பொழுது இப்படி தாங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தோடு கூட தான் கொண்டு வரார். இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, for from the very beginning God decided that those who came to him and all along he knew who should become like his son. இந்த டிரான்ஸ்லேஷன் எப்படி தெரியுமா சொல்லுது, குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படி முன்கூறிச்சு இப்படி அழைச்ச உடனே சொல்லிட்டார், எப்பா உனக்குள்ள பாவம்லாம் இல்லைப்பா, நீ பரிசுத்தவான்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே கொண்டு வந்திருக்கிறார். பிரதர் சிஸ்டர், பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் இதை நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கட்டும். நான் தேவனுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படி அழைக்கப்பட்டவன். எல்லாரும் வேணா கையை உயர்த்து ஒரு முறை சொல்லுவோமே, கையை உயர்த்துங்க பார்ப்போம், எல்லாரும் கையை உயர்த்து சொல்லுங்க, நான் தேவனுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி முன்னறிந்து அழைக்கப்பட்டவன். நல்ல ஆண்டவர், நல்ல ரட்சகர் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் பவுல் சொல்றார், தேவன் எந்த ஆசை வச்சிருந்தாரோ ஒன்று குறிச்சு அதே ஆசை உனக்கு இருக்கட்டும். சில பேர், நான் கிறிஸ்து இயேசுவினால எதற்காக பிடிக்கப்பட்டேன் அதை தொடரும்படி நான் தொடர்ந்து போறேன். சில பேர்கிட்ட கேட்ட சொல்லுங்க, எப்படி பிரதர் இருக்கிறீங்க? ஏதோ போகுது பிரதர்,
பாட்டை வேற எழுதிட்டான்ல, ஏதா கிருபையினால் வாழ்க்கை ஓடுது, புலம்பிக்கிட்டே வண்டி ஓடுது பிரதர். பவுலே, நீ என்ன இவ்வளவு பாடுபட்டு இருக்கிற, உன்னை கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன சொல்லுவான்? இயேசுவினால நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி நான் ஆசையாய் தொடர்கிறேன். பவுல் ஒரு நாள் அழுவணி மூஞ்சாய் இருந்ததே இல்லை. அங்கே அடிபட்ட வேதனைகள்லாம் இருக்கும், ஆனாலும் சொல்றார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் சந்தோஷப்படுங்கள்ப்பா. எழுதுனதே எனக்கு வருத்தம் இல்லை அப்படி சொல்லிட்டு அந்த 3வது அதிகாரத்தை தொடங்குறாரு. சொல்ற கர்த்தர்ல சந்தோஷமாயிரே. இந்த அடி வாங்கியிருக்க, கர்த்தர்ல சந்தோஷமாரியா? ஏன் இன்னைக்கு நேத்தா முன் குறிச்சாரு அவரு. என்னைக்கு உலகத்தை சிருஷ்டிக்குன்னு நினைச்சாரோ, என்னைக்கு ரட்சிப்பை கொடுக்குன்னு சொன்னாரோ, அன்னைக்கே என் பேரை எழுதி, அப்பா இது என் மந்தப்பா, என் புள்ளப்பான்னு சொல்லிட்டு அன்னைக்கு முன்குறிச்சிருக்கிறாரு. சூழ்நிலைகள் எவ்வளவு மாறினாலும் சரி, அவர் இந்த நோக்கத்திலிருந்து ஒரு பொழுதும் பின் வாங்கவே இல்லை. பிரச்சனை என்ன தெரியுமா? இவ்வளவு பெரிய லக்கு வச்சிருந்தோம், இவ்வளவு பெரிய ஓட்டத்தை தேவன் வச்சிருந்தோம், நான் தூரத்தில் நின்று வேடிக்கை பார்க்குறதோடு என் லைஃப்பை முடிச்சிடுறேன் பிரதர். நான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஏதோ ஒன்று, எப்படி வாழ்ந்தாலும் சாவும் பொழுது பாஸ்டர் வருவார். ஐயோ இந்த பிரதரை போல உண்டா, ஐயோ இந்த சிஸ்டரை போல உண்டா, ஸ்தோத்திர கூட்டம் ஒன்றை வச்சு நல்ல பிரியாணி போட்டு ஆளாளுக்கு ஒரு ட்ரிபியூட்டு பேசி எப்படி வாழ்ந்தாலும் அடக்க பெட்டியில் எழுதிடுவான். பெண்ணன் கொலை அல்ல, மெர்சி அண்டர்டேக்கில் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அது இல்லை, அது இல்லை. அவருக்கு முன்னால நாள் ஒன்றில் போய் நிற்கணும். ஒவ்வொருத்தரும் நிற்கணும். ஊழியம் செய்கிறோம் மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு விசுவாசியும். நான் ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன்னு சொன்ன வாலிப பிள்ளையும் நிற்கணும், முதியோரும் நிற்கணும், படித்தவனும் நிற்கணும், படிக்காதவனும் நிற்கணும், ஊழியம் செஞ்சவனும் நிற்கணும், விசுவாசியாக இருக்கிறவன் நிற்கணும். ஒவ்வொருத்தரையும் பார்த்தவர் சொல்லணும், நல்லது உத்தம முன்மணி ஊழியனே, உனக்கு நான் வைக்கப்பட்ட லக்க நோக்கி ஓடின, நீ ஓடி முடிச்ச, நீ உண்மையாய் ஓடின. பிரதர் லைஃப்பில் இது ஒன்று தான் கோலு பிரதர். இதில் தோத்தவன் வாழ்க்கையில் எதில் சாதனை படைச்சான்னு சொன்னாலும், உங்களுக்கு NDTVயே கூப்பிட்டு உட்கார வச்சு மேன் ஆஃப் த இயர், மேன் ஆஃப் த மந்த்னு கொடுத்தாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. நீங்கள் உலகத்தில் எந்த அவார்டு வாங்கினாலும் அதனால பிரயோஜனம் இல்லை. அவருக்கு முன்பதாக நான் நிற்கும் பொழுது நான் ஓடி முடிச்சிட்டேன், ஆண்டவரே கர்த்தர் எவ்வளோ நல்லவர் பாருங்க. இதுக்கு சில காரியங்களை இழக்கணும். கவனிங்க, இயேசு சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர மனதாக இருந்தால், சொல்லி முடிங்க பாப்பா அந்த வசனத்தை. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், ஒருவன் என்னை பின்பற்றி வர மனதாக இருந்தால் சிலுவையெல்லாம் எடுக்கக்கூடாது. சிலுவையெல்லாம் 2 சத்தமா, ஒருவன் என்னை பின்பற்றி வர மனதாக இருந்தால் முதல்ல தன்னைத்தானே வெறுத்து, அந்த பேச்சு மட்டும் நீ பேசவே பேசாதே ஆண்டவரே. அதெல்லாம் நான் சீசனாக இருப்பேன், நான் எல்லாமே இருப்பேன், ஆனால் நீர் சொன்ன ஒன்றையும் செய்றதுக்கு நான் ரெடியாக இல்லை. அவர் சொல்லிட்டார், இந்த பாரு, நீ சீசனாக இருக்கணும் அப்படின்னா தன்னைத்தான் வெறுத்து, அதுக்கு பிறகு சிலுவை எடுத்துக்கொண்டு, அதுவும் ஏன் சிலுவை நீ ஒன்றும் எடுக்க வேண்டாம், நான் சுமந்துக்கிடுவேன், உன் சிலுவையை நீ எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு நீ என்னை பின்பற்றி வரலன்னா நீ என்னுடைய சீசனாக இருக்கவே முடியாது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், 15வது செஞ்சுரி, 15வது நூற்றாண்டில் கிறிஸ்டோபர் கொலம்பஸ், அவர் தான் நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சவர். நல்ல கிறிஸ்தவரும் கூட. அவர் நல்ல ஒரு கிறிஸ்தவர். போன இடங்கள்லாம் அவர் நிறைய பேரை கிறிஸ்தவ மதத்திற்குள்ளாக கொண்டு வந்ததாகலாம் சரித்திரம் உண்டு. இந்த கிறிஸ்டோபர் கொலம்பஸ் சொன்ன நல்ல வார்த்தைகளை ஒன்று நேற்று ராத்திரி வாசிக்கும் பொழுது இவ்வளோ பெரிய சாதனை படைச்சிருக்கிறார் இந்த ஆள். அவருடைய கோட்டுன்னு வாசித்தேன். அவர் சொல்கிறாரு, you can never cross the ocean unless you have to courage to lose sight of the shore. கரையிலிருந்து விலகி போகிற துணிச்சல் உனக்கு இல்லட்டா நீ ஒருபோதும் கடலை கடந்து போகவே முடியாது. கவனிக்கணும். நான் ஓட்டத்தை ஓடி முடிக்கணும் பிரதர் அப்படின்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? கரங்குளத்துறை எல்லாம் சொல்லுங்கள். இவ்வளோ பேசிட்டேன்ல, நம்ம சொல்கிறத கவனிங்க. எனக்கு இயேசு வைத்திருக்கிற ஓட்டத்தை நான் ஓடி முடிக்க வேண்டும் அப்படின்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? கரங்குளத்துறை எல்லாம் சொல்லுங்க. கிறிஸ்டோபர் கொலம்பஸ் சொன்ன வார்த்தையை நான் சொல்லிடுறேன். உனக்கு கரையை விடணுன்ற துணிச்சல் இல்லைன்னா உன்னால் அந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கவே முடியாது. நான் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பேன் பிரதர், நான் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பேன்.
இதெல்லாம் எனக்கு வேணும் பிரதர். எதற்காகவும் கிறிஸ்துவை இழப்பேன், கிறிஸ்துவுக்காக இதை இழக்க மாட்டேன்னு சொல்கிறவன் இன்றைக்கி நான் சொல்கிறேன், நம்ம எல்லாரும் பாப்கார்ன் பிலிவர் தான். உட்காந்து சாப்பிட்டு மார்க் போட்டுட்டு, அவரு சொல்லிட்டார் பிரதர், எனக்கு அவரு சொல்லிட்டார் பிரதர், அந்த தீர்க்கதரிசி சொல்லிட்டார், அங்கிருந்து கர்த்தர் நேர பேரை சொல்லியே கூப்பிட்டாரு. பவுல் சொல்லுவார், ஓட்டம் ஒன்று இருக்குது, அதை விட்டுட்டு நான் 1000 அற்புதத்தை பெற்றுக்கொண்ட நீ சொல்வையே ஆனாலும். அதனால தான் யோவான் அழகாக எழுதுறாரு, இந்த அற்புதங்களையெல்லாம் எதுக்கு தெரியுமா இயேசு செய்தார்? இயேசு தேவனுடைய குமாரன் என்று நீங்கள் விசுவாசித்து அவருடைய நாமத்தினால நித்திய ஜீவனை பிறகு தான் அந்த அற்புதத்தை எழுதினான்ற தவிர நீ அற்புதத்தை ருசின்றதுக்காக அவர் எழுதலன்னு போட்டிருக்கு. அப்படி தானே போட்டிருக்கு, வேதம் அப்படி தானே சொல்லுது. நான் வாசிருக்கேன் அந்த வசனத்தை, சில பேருக்கு டவுட் வருது, அப்படியே சொல்லியிருக்கு அப்படின்ட்டு. வாசிங்க யோவான் 20வது அதிகாரம் 30-31 வசனங்கள்ல. யோவான் 20, John chapter 20 verses 30 and 31. இந்த புஸ்தகத்தில் எழுதிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். எல்லா அநேக அற்புதங்கள்லாம் எதுக்கு தெரியுமா செஞ்சாரு? எதுக்கு தெரியுமா இயேசு செஞ்சாரு? வாசிங்க 31. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அதே அற்புதங்களை பெறும்படியாகவும் அப்படிலாம் போடலை. விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. பவுல் பாருங்க, தன்னுடைய ஓட்டத்தை ஓடுறதுக்கு ரெடியா இருந்தார். ஓட்டத்தை ஓடுறதுக்கு அவர் ரெடியா இருந்தார். யோசிச்சு பாருங்களேன், இப்போ அவர் என்னெல்லாம் சொல்றார். கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆசையை பாருங்க. இந்த கோலை நோக்கி ஓடுறவன் எப்படி இருக்கணும்? பிலிப்பியர் 3வது அதிகாரம், பிலிப்பியன்ஸ் சாப்டர் 3. இங்கே ஒரு புக் மார்க் வச்சுக்கோங்க, திரும்ப நம்ம இங்கே தான் வரணும். நான் வாசிக்கிறேன், எடுங்க. 9வது வசனம் 1, குறிப்பு 1. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்த வேண்டும். 2வது, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனாக காணப்பட வேண்டும். இதுக்கு பை ஃபெய்த் த்ரூ த ஃபெய்த் ரெண்டையுமே அவர் போட்டிருக்கிறார். நியாயப்பிரமாணத்தினாலே வருகிற சுயநீதி எனக்கு வேண்டாங்க, அதை கொண்டுலாம் நான் தேவனுக்கு முன்னாக ஓட போகிறதில்ல. கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாக இருந்து. சரியா? பை ஃபெய்த் த்ரூ த ஃபெய்த். 3வது சொல்றாரு, நான் அவரை அறிய வேண்டும். 4வது, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறியணும். அடுத்தது, அவருடைய பாடுகளுடைய ஐக்கியத்தை அறியணும். ஆர்டரை கவனிங்க, ஒவ்வொன்றும் சும்மாலாம் எழுதலை. பரிசுத்த ஆவியானவர் ஒரு கணக்கோட தான் அதை எழுதி வச்சிருக்கிறார். அவரை அறிய வேண்டும், அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிய வேண்டும், அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிய வேண்டும், அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாக வேண்டும். அடுத்தது, எப்படியாயிலும் நான் மரித்தோரிலிருந்து எழுந்திருப்பதற்கு தகுதியாக வேண்டும். நாளுக்கு நாள் அவர் அறிய வேண்டும் என்கிற அந்த ஆசை பவுலுக்குள்ள வந்துகிட்டே இருந்துச்சு பாருங்க. நாளுக்கு நாள் ஃபர்ஸ்ட் அவர் சொல்றார், நான் அவரை அறிய வேண்டும், தட் ஐ மே நோ ஹிம். நான் சொல்லுங்க, நான் இயேசு அறியணும். ஃபர்ஸ்ட் பவுல் சொல்றார் ஆசை, நான் அவரை அறிய வேண்டும். அறிய வேண்டும், அவர்கிட்ட நல்லா தெரிஞ்சுக்கணுங்க, நல்லா தெரிஞ்சுக்கணும். சரி, ஒருத்தரை அறியணும் அப்படின்னா, ஒருத்தரை நன்கு அறியணும்னா ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா? யாருக்கிட்ட நல்லா நேரம் செலவழிக்கிறோமோ அவங்க தான் நல்லா சொல்ல முடியும். இன்னொருத்தர சொல்லணும்னா, கணவனை மாதிரி மனைவி அறிஞ்சவன் ஒருத்தனும் இருக்க மாட்டான், மனைவியை மாதிரி கணவனை அறிஞ்சவனும் ஒருத்தரும் இருக்க மாட்டான். அப்படியும் தெரியாமல் சீக்ரெட் வாலெட்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, தேவனும் பொறுப்பு இல்லை. சில பேர் சொல்லுவாங்க, இவ்வளோ நாள் நான் இது கூட வாழ்கிறேன், இது எப்படினே எனக்கு தெரியலப்பா. அப்படி சில சகோதரர்கள் உண்டு தானே? ஆமாம், ஒன்றுமே தெரியவே மாட்டேங்குதுங்க. நான் சொல்கிறது நல்ல கணவனை நல்ல மனைவியை வீட்டில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும். வெளியே 1000 சொல்லலாம், வீட்டில் வந்தோன்னா சொல்லிடுவாங்க. சில மனைவிங்க சொல்லுவாங்க பாருங்க, அவரை பற்றி எனக்கு தெரியுங்க. சில கணவன், அவ தானே கத்திட்டே கிடப்பா, விடு, தெரியும் எனக்கு. அந்த புயலுக்கு பின் அமைதி வரும், அது பொங்கி எழும்பும், இறையாதே அமைதலாருன்னு ஆண்டவரே சொன்னால் அந்த புயல் அடங்காது. அதா போய் சுனாமியை தள்ளி கொட்டிட்டு அதுக்கப்புறம் நிற்கும். கணவனுக்கு மாத்திரம் இல்லை, மனைவிக்கு கூட இன்னும் தானே. அப்படி சில பேர் உண்டு. ஒருத்தர் வேடிக்கையாக சொன்னார், கல்யாணம் ஆன ஃபர்ஸ்ட் வீக்கில் அவன் சொன்னதை அவ கேட்பான், செகண்ட் வீக்கில் அவ சொன்னதை அவன் கேட்பான், தேர்டு வீக்கில் 2 பேரும் பேசிக்கிறது ஊரே கேட்கும்.
நம்ம இப்போ அதுக்குள்ளே போக வேண்டாம். ஆனால் கணவனும் மனைவியும் கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஒரு 20 வருஷம் 5 வருஷம் 10 வருஷத்துலாம் தெரியுதான்னு தெரியல. ஆனால் ஒரு 20 வருஷம் கழிச்சுன்னா அது கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக சொல்லலாம். அப்படி தாங்க விடுங்க, அவர் அப்படி தாங்க விட்டுருங்க, அவள் அப்படி தாங்க விட்டுடலாம். ஏங்க இது வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எது வரைக்கும் அவரோடு நன்கு பழகுகிறேனோ, எது வரையிலும் அவரோடு நான் நேரம் செலவழிக்கிறோனோ, பவுல் சொல்றாரு, நான் அவரை அறிய வேண்டும். பவுல, நீ அறியணும்னு விரும்புறல்ல, நீ அறியணும்னு விரும்புறோம், நீ என்ன செய்வ? பவுல் சொல்லுவாரு, நான் எப்பொழுதும் ஜெபத்திலே இருக்கிறேங்க, நான் அவரோடு நேரம் செலவழிக்கிறேன். மறுபடியும் சொல்றேன், என்னுடைய தனிமை நேரத்தை நான் அவரோடு செலவிடுகிறேன். அவருக்குன்னு கொடுக்க வேண்டிய குவாலிட்டியான நேரத்தை கொடுக்குறேன். பிரதர், இதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஓட்டத்தில் ரொம்ப அவசியம். கவனிங்க, நான் இருக்கிறேன்னா எப்போ பார்த்தாலும் அப்படி ரூமை பூட்டிகிட்டு இருக்கேன், அந்த அர்த்தம் இல்லை. நான் நடக்கிறேன், என்னுடைய இருதயத்தில் அவர் ஓடிக்கிட்டே இருக்கிறார். நான் ட்ராவல் பண்ணுறேன், என்னுடைய ஆவி அவரோட நல்ல கனெக்ஷனில் இருக்குது. என் வேலைக்கு தான் போகிறேன், ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 9 மணி நேரம் டியூட்டி பார்க்கணும். அந்த 9 மணி நேரத்துலையும் அவரை நினைக்கிற நினைவுகள் அவ்வப்போது வந்துக்கிட்டே இருக்குது. பிரதர், நான் வீட்டில் இருக்கிறேன், ஆண்டவரே நீர் எவ்வளோ நல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே, என் கதை இருக்குது. நான் இன்னைக்கு காலையில் கூட நான் யோசித்தேன், அப்போ உள்ள பரிசுத்தவான்கள்லாம் எப்படி நல்ல ஆண்டவரோடு வாழ்ந்துருக்குறாங்கல்ல, இன்றைக்கி ஏன் எல்லாருக்கும் அது கஷ்டமாக இருக்குது? அன்னைக்குள்ள விசுவாசிங்கள்லாம் ஆண்டவருக்கு பின்னால் நல்லா ஓடி வந்தாங்களே, இன்றைக்குள்ள விசுவாசிகள் மாத்திரம் ஏன் வான்னு இழுக்க வேண்டியிருக்குது? அப்படின்னா நடுவில் வந்து நின்னது இந்த ஃபோனு தான். நினைச்சு பாருங்க, இந்த ஃபோனு தான் போன தலைமுறைக்கும் இந்த தலைமுறைக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம். ஒருவேளை நமக்கு முந்தின போதகர்கள்லாம், முந்தின தலைமுறை போதகர்கள்லாம் ஆண்டவருக்கு முன்னால் நின்று எல்லா விசுவாசிகளும் ஒழுங்காக கொண்டு வந்தேன்னா, நானும் போய் சொல்லுவேன், ஆண்டவரே எனக்கும் ஆசை தான், இந்த நடுவில் இது ஒன்று வந்துச்சு ஆண்டவரே, நடுவில் இந்த கேஜெட்டை எவன் இந்த உலகத்துக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணான்னு எனக்கு தெரியல ஆண்டவரே. வந்தாலும் ஆண்டவரே சொல்லுவார், அது உனக்கு மாத்திரம் தலைவலி இல்லை பஸ்டின், ஒன்று கூட என் கூட கொஞ்ச நேரம் வந்து பேசன்னு சொன்னால், நான் இங்கே யூடியூப்லேயே நீர் பேசுகிறத கேட்டுக்கிறேன்னு சொல்லுது. நான் என்ன பஸ்டின் பண்ணுறது? அப்பா கொஞ்ச நேரம் நீ என்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண, அது அப்போ தான் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமும் வேறு என்ன இருக்குது, ரெண்டுலேயுமே என் அக்கௌண்ட் இல்லை, இதிலே நேரம் செலவழிச்சிட்டு இருக்குது. நான் என்ன பண்ணுறது? பிரதர் கவனிங்க, கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். நான் அவரோடு நேரம் செலவழிக்கிற அந்த நேரம் யோசிச்சு பாருங்களேன். பவுல் இதை எங்கே கொண்டு போய் அழகாக லிங்க் பண்ணுறார் பாருங்க. பாஸ்டர் இல்லாமல் 2 கொரிந்தியர் 3:18 நேற்று உட்காந்து தியானிக்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. வாசிங்க, 2 கொரிந்தியர் 3:18, 2 Corinthians chapter 3 verse 18. வாசிங்க. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே பார்க்கிறது போல கண்டு, ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேலே மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இந்த அதிகாரத்தை பவுல் என்ன கான்செப்டில் தெரியுமா எழுதுறாரு? இந்த 2 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தை என்ன தெரியுமா, எதை கொண்டு தெரியுமா லிங்க் பண்ணி எழுதுறாரு? நீங்கள் யாத்திராகமம் 34வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்குது. நம்ம இப்போ லைட் அங்கே போயிட்டு வந்துடும். யாத்திராகமம் 34வது அதிகாரத்தில் மோசே தேவனோடு பேசும்படி அவர் சொல்லுகிற வார்த்தையை கேட்கும்படி மலைக்கு மேலே போகிறான். 2வது முறை போகிறான். மேலேருந்து வரும்பொழுது கற்பலகைகள்லாம் உடைச்சிட்டான். இப்போ மறுபடியும் வேதம் சொல்லுகிறது, அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் கர்த்தருடைய சமூகத்தில் 40 நாள் இருந்தான். இந்த மோசே மலையின் மேலிருந்து ஆண்டவரை சந்திச்சுட்டு இறங்கி வரும்பொழுது அவனுக்கே தெரியல, அவன் முகம் அவ்வளோ பிரைட்டாக இருக்கு, அவ்வளோ பிரைட்டாக இருக்கு. யோசுவை பார்த்தா அவனுக்கும் கலக்கமாக இருக்குது. இஸ்ரவேலுடைய மூப்பர்கள்லாம் பார்க்குறாங்க, அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா என்னப்பா மோசே முகம் இவ்வளோ பிரைட்டாக இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் மோசேக்கு ஐயோ அப்படியா, வேதம் சொல்லுக்கிற முக்காடு போட்டுக்கிட்டான்னு இருக்கு. நல்லா கவனிங்க, முக்காடு போட்டு கொண்டான். 40 நாள் இருந்துட்டு வந்தான். எதனால முகம் பிரகாசிச்சது சொல்லுங்க பார்ப்போம்? ஃபேர் அண்ட் லவ்லி பாண்ட்ஸ் சன்ஸ்கிரீம் போட்டு போட்டு தேய்ச்சி தேய்ச்சி தேய்ச்சி. அன்னைக்கு ஒருத்தங்களை பார்க்குறேன், எப்படியோ இருந்தவங்க என்ன இப்படி இந்த மாதிரி ஆயிட்டாங்க, மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகறன்னு வசனம் சொல்லுது. இதுக்கு அங்கங்கே மேக்கப் பெயிண்ட்லாம் ஒட்டிகிட்டு இருக்குது. சிரிக்கிறதுக்கெலாம் சொல்லலை, மேக்கப்லாம் கூட போடுங்க கொஞ்சம் ஓரளவுக்கு. ஆமாம், நீங்கள் ரொம்ப கஷ்டப்படலாம் படாதீங்க. நான் இன்றைக்கி சொல்கிறேன், ரொம்பலாம் கஷ்டப்படாதீங்க. அழகாக மாறணுமா, ஆயில காய்ச்சலாம் மூஞ்சில் தேய்க்க வேண்டிய அவசியம் இல்லை.
1000 2000 செலவழிச்சிட்டு லிப்ஸ்டிக்ல இருந்து கண்டதையும் தேய்க்கணும் அவசியம்லாம் இல்லை. நீங்கள் அழகாக தோற்றம் அளிக்கணும்னா பார்க்குறவங்களாம் இன்னும் க்ளோயிங் போன்ஸ் கிரீம் நோ சொல்லுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து நான் வர்றேங்க. ஆமேன். எல்லாரும் உங்களை திரும்பி பார்க்கணும் ஆசைப்படுறீங்களா? திரும்பி பார்க்கணும் ஆசை தான் மேக்கப் போடுறோம். எதுக்கு மேக்கப் போடுறீங்க சொல்லுங்கள். யாருமே என்ன பார்க்க வேண்டாம்னா யாரும் மேக்கப் போட மாட்டான்ல. எதுக்கு மேக்கப் போடுறோன்னு சொல்லுங்க பார்ப்போம். சத்தம் வரவே வராத. எதுக்கு மேக்கப் போடுறோன்னு சொல்லுங்க பார்ப்போம். அந்த பொண்ணு நல்லா அழகாக தான் இருக்கும். கல்யாணத்தில் பார்த்தனா என்னப்பா அந்த பொண்ணுக்குள்ள கல்யாணம்னு சொன்னாங்க, வேற பொண்ணு நிற்குது. அட அந்த பொண்ணு தாங்க, அந்த பொண்ணு தான். எங்கள் ஊரில் கோயில் கொடைக்கு சப்பரத்தில் டெக்கரேட் பண்ணி வச்ச மாதிரிலாம் இருக்குது. இது மோசே 40 நாள் இருந்தான். கீழே இறங்கி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளோயிங் பிரகாசம். பவுல் சொல்றாரு, அந்த சம்பவத்தை இங்கே கொண்டு வந்து சொல்றாரு. அழிந்து போகிற ஒளிந்து போகிற அந்த மகிமை அவ்வளோ பிரகாசமா இருந்துச்சுன்னா, ரத்தத்தினால கழுவப்பட்டு இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டு அவருடைய பிள்ளைன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கிருபாசனத்தண்டையில தைரியமாய் நெருங்குவதற்கு ஏதுவான இத்தனை பாக்கியங்களை தேவன் கொடுத்திருக்கிறாரு. இந்த கண்ணாடியில டெய்லி அவரை பார்க்க இன்னொருத்துல சொல்றாருந்தா, அவன் 40 நாள் தேவனுடைய சமூகத்துல ஸ்பெண்ட் பண்ணதுனால அவர் எப்படியோ அதே விதமான மகிமை அவனோட வாழ்க்கையில் பிரகாசிச்சது. இங்கேயும் பவுல் அதை தான் எழுதுறாரு. நாளுக்கு நாள் மகிமையின் மேலே மகிமை அடைந்து கண்ணாடியிலே அவரை பார்க்கறது போல கண்டு, நாளொன்றில் ரியலாக பார்ப்போம். இன்னைக்கு பிம்பமாக பார்க்குறோம், அன்னைக்கு ரியலாக பார்ப்போம். அது வரைக்கும் டெய்லி அவரை பார்க்கும் பொழுது நீர் பரிசுத்தர் ஆண்டவரே, நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் ஆண்டவரே, நீ பரிசுத்தர் ஆண்டவரேன்னு நான் ஒரு 1000 முறை பாடிட்டு கையிலேருந்து ஃபோனை எடுத்தோன்னே கண்டதுக்கும் கையில் போவாதில்ல. போகாது. வாலிப பிள்ளைங்க கவனிங்க. சில பிள்ளைங்களுக்கு பரிசுத்தமாக வாழணும்னு ஆசை உண்டு, அவங்களுக்கு தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன். சிலது எல்லாம் பண்ணணும்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. இந்த ரெட்டை வேஷம் போடுறது, 2 இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணுறது, இதுக்கெல்லாம் நான் பொறுப்பு கிடையாது. அது நீ ஆச்சு, ஆண்டவராச்சு. ஆனால் நான் பரிசுத்த வாழ்க்கைக்கு தடுமாறுறேன், நான் ஆண்டவருக்கு பிரியமாக வாழணும்னு யாரெல்லாம் விரும்புகிறோமோ கண்டிப்பாக அவரோடு நேரம் செலவழித்து அவரோட யாரெல்லாம் இருந்து அவருடைய அழகை ரசிக்கிறாங்களோ ஒரு நாளும் வாழ்க்கையில் வழி மாறி போகவே மாட்டோம். ஏன்? என்னுடைய லக்கா நான் அவரை வச்சிடப்பட்டதுனால ஒரு நாளும் என்னுடைய நோக்கம் அது மாறவே மாறாது. ஆமாம். இன்னைக்கு கூட வாசிச்சோம்ல, உன்னதப்பட்ட 5வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில், சியோன் குமாரத்திகளே, மணவாட்டி சொல்றா, சியோன் குமாரத்திகளே, என்னோட நேசரை நீங்க கண்டீங்கன்னு அவரோட நேசத்தால நான் சோகமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவரை பார்த்தா நீங்க சொல்லணும்னு உங்களுக்கு நான் ஆணையிடுகிறேன் அப்படின்னு. இவங்கெல்லாம் கேட்குறாங்க, ஏம்மா ஸ்திரீகளுக்குள்ள ரூபவதிய இப்படி ஆணையிடுறிய, இவ்வளவு ஆணையிடுறது அளவுக்கு உன்னுடைய நேசர் எதனால விசேஷித்தவர் அப்படின்னு கேட்டோம். அவர் சொல்றா, என் நேசர் பூரண அளவுள்ளவர் ஐயா, அவர் 1000 10,000ங்களிலே சிறந்தவர், அவருடைய ஆத்தும நேசர் அப்படி வசனமா வர்ணிச்சு அள்ளி கொட்டுறா. வேணா வாசிங்க, இன்னொரு முறை வாசிப்போம். ஏன் வாசிக்கும் பொழுது நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்காது. இங்கிலீஷில் வாசிக்கும் பொழுது சில பேர் கையில் பைபிளை கூட எடுக்கல, அதனால புரிஞ்சிருக்காது. இந்த வசனத்தை எடுங்க பார்ப்போம். உன்னத பாட்டு. இவா ஏன் அவரோடையே ஆத்ம நேசரோடையே சுற்றிக்கிட்டே டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால தான் அவரை இவ்வளவு அழகாக அவளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சுது. இன்றைக்கி உன் இயேசு எப்படிப்பட்டவர்? என் இயேசு பாவத்துக்காக மரித்தவர். வேற எதுனா சொல்லியா? அதான் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறோமே. தனிப்பட்ட விதத்தில் அவரோடு இருக்கிற உன்னுடைய அனுபவம் எப்படி? நான் சர்ச்சுக்கு வர்றதோடு சரி பிரதர், சர்ச்சுக்கு வர்றதோடு சரி. வாசிங்க 5வது அதிகாரம். நான் வாசிக்கிறேன் 8ல் இருந்து. இவ சொல்ற மணவாட்டி, எருசலேமின் குமாரத்திகளே, என் நேசரை கண்டீர்களானால் நான் நேசத்தாலே சோகம் அடைந்திருக்கிறேன் என்று அவருக்கு சொல்லும்படி உங்களை ஆணையிடுகிறேன். அவங்கெல்லாம் சொல்றாங்க, ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே, மற்ற நேசரை பார்க்கலும் உன் நேசர் எதனால் விசேஷித்தவர்? நீ இப்படி எங்களை ஆணையிட மற்ற நேசரை பார்க்கலும் உன் நேசர் எதனால் விசேஷித்தவர்? இவ சொல்றா பாருங்க. இன்னைக்கு எத்தனை பேர் நேசரை இப்படி வர்ணிக்க முடியும்? அவ சொல்றா, என் நேசர் வெண்மையும் சோப்புமானவர். ஹல்லேலூயா.
அவர் 10,000 பேர்களிலே சிறந்தவர். அவர் தலை தங்க மயிராய் இருக்கிறது, அவர் தலைமயிர் சுருராய் இருக்கிறது, காகத்தை போல் கருமையாயும் இருக்கிறது. அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் தங்கும் புறா கண்களுக்கு ஒப்பானவைகளும் பாலில் கழுவப்பட்டவைகளும் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது. அவர் கன்னங்கள் கந்த வர்க்க பாத்திகளைப் போலவும் வாசனையுள்ள புஷ்பங்களைப் போலவும் இருக்கிறது. எல்லாத்துக்கும் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. நான் பின்னால் பார்க்கலாம், நாட்கள் அனுமதிச்சது. நான் எல்லாம் சொல்லிட்டு 16வது வசனம், அவர் வாய் மிகவும் மதுரமாக இருக்கிறது, அவர் முற்றிலும் அழகுள்ளவர், இவரே என் நேசர், எருசலேமின் குமாரத்திகளே, இவர் தான் என்னுடைய சிநேகிதர். அப்படி அள்ளி தெளிச்சிட்டா. ஏன் தெரியுமா? நான் நடக்கிறதே அவரோட கை கோத்துட்டு தான் நடக்கிறோம். வாரம் நேசரே, வயல்வெளிக்கெல்லாம் நம்ம போகலாம். பிரதர் சிஸ்டர், பவுல் சொல்றாரு, பவுல் உன்னுடைய நோக்கம் என்னையா? என் இயேசு நான் அறிந்து கொள்ளணும். ஐயா, நீ எதுக்காக ரட்சிக்கப்பட்ட? நான் இயேசு அறிந்து கொள்ளணும். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த ஹெட் நாலேஜ் இல்லை, ஹார்ட் நாலேஜ். இயேசுவை குறித்து அறிவதல்ல, நான் இயேசு அறியணும். ஐயா, நான் இயேசுவை அறியணும். பாருங்களேன், இப்போ நான் அவரை அறிய வேண்டும் சொல்லிட்டு அடுத்தது சொல்றாரு. வந்துருங்க அப்போ பிலிப்பியர் 3வது அதிகாரத்திற்கு. இப்போ அவர் சொல்றாரு, நான் இயேசுவை அறியணும். அந்த ஆர்டர் பாருங்க, எவ்வளோ நாள் அழகாக போட்டிருக்கிறார். 10வது வசனம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், பவுல் போட்டிருந்தேன்னா எப்படி போட்டிருந்துருக்கணும், சாதாரண ஒரு மனுஷன் போட்டிருந்தேன்னா எப்படி போட்டிருந்துருக்கணும்னு சொல்கிறேன். இப்படி நான் அவரையும் அவருடைய மரணத்தையும் பாடுகளின் ஐக்கியத்தையும் அதற்கு பிறகு தான் உயிர் தெழுந்த வல்லமைன்னு போட்டுக்கணும். அதான ஆர்டரு. கவனிக்கிறீங்க, இருக்கிறீங்களா? ஏங்க, இயேசுவை பற்றி அழகாக போடணுன்னா எப்படி போட்டிருக்கணும்? நான் இயேசு அறிய விரும்புகிறேன், அவருடைய பிறப்பிலேருந்து அப்படி வர்றேன். இயேசு அறியணும், அவருடைய மரணத்தை அறியணும், பாடுகளின் ஐக்கியத்தை அறியணும், அதன் பிறகு உயிர்த்தெழுதலின் வல்லமை அறியணும். அப்படி தானே போட்டிருக்கணும். பவுல் ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா சொல்றாரு? நான் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை முதலாவது அறியணும், அதற்கு பிறகு அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறியணும், அதற்கு பிறகு அவருடைய மரணத்திற்குள்ளாகிற அந்த மரணத்திற்கு, அவர் மரணத்திற்கு ஒப்பான அந்த மரணத்திற்கு உள்ளாகணும். அதற்கு பிறகு நான் மரித்தோருடைய உயிர்த்தெழுதலில் எப்படி ஆகிலும் தகுதி உள்ளவனாக மாறணும். ஏன் தெரியுமா? அவர் ஃபர்ஸ்டே உயிர்த்தெழுதல் சொன்னார். கவனிங்க, இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை மாத்திரமே என்னை நான் அறிஞ்சுக்கிட்டா மாத்திரம்தான். இயேசு உயிரோடு எழுந்தார். இந்த வல்லமை அதை நான் அறிந்து கொண்டால் மாத்திரமே என்னுடைய பாவத்திற்கு நான் மரிக்க முடியும். இன்னொரு விதத்தில் சொல்கிறேனே, எப்போ ஒரு மனுஷன் உயிர்ப்பிக்கப்பட முடியும் சொல்லுங்க பார்ப்போம்? எப்போ உயிரோடு எழுப்ப முடியும்? ஒருத்தன் செத்த பிறகு தான் உயிரோட எழுந்திருக்க முடியும். இப்போ பவுல் சொல்றாரு, நான் மரணத்திலிருந்து உயிரோடு, இன்னொரு இடத்துல சொல்றாருந்தா, என்னுடைய பாவங்களுக்கு நான் மரிக்கணும் அப்படின்னு சொன்னா கிறிஸ்துவனுடைய மரணம் என்ன என்பதை நான் அறியணும். ரோமர் 6வது அதிகாரம். ரோமர் 6வது அதிகாரம். இப்போ நம்ம அதுக்குள்ள போக நேரம் இல்லை. நீங்க இன்னைக்கு வீட்டில் போய் தூங்குறதுக்குள்ள இந்த அதிகாரத்தை வாசிச்சிடணும். ரோமர் 6வது அதிகாரம் விளக்குறதுக்கு நமக்கு நேரம் இல்லை, இன்னைக்கு அதை முடிச்சிடணும். ரோமர் 6வது அதிகாரத்தில் பவுல் சொல்றாரு, இந்த ஞானஸ்நானம் என்பது நான் இயேசுனுடைய மரணத்தோடு நானும் என்னை சேர்த்து கொள்ளுகிறேன். இயேசு எப்படி மரித்தாரோ அதே விதமாய் நான் பாவத்திற்கு மரிக்கிறேன். நல்லா கவனிங்க, பாவத்திற்கு நான் மரிக்கிறேன். இப்போ நான் பாவத்துக்கு மரிக்கணும், அதுக்கு எனக்கு ஒரு வல்லமை தேவை. அந்த வல்லமை கிறிஸ்து உயிரோடு எழும்பினதுனால எனக்கு கிடைச்ச வல்லமை. இப்போ அதை முன்னால் நிறுத்திட்டு இந்த வல்லமையை நான் அறிந்தால் மாத்திரமே அவரோடு கூட மரிக்கிறதற்கு, கவனிங்க, அவரோடு கூட மரிக்கிறதற்கு, என்னுடைய சுயத்தை சாகடிக்கிறதற்கு, என்னுடைய பாவங்களை மரிக்கிறதற்கு தேவையான அறிவு எனக்கு கிடைக்கும். இந்த பாவத்திற்கு மரிக்கிற அந்த வல்லமை எனக்கு கிடைச்சதுனா தான் நான் இயேசுனுடைய வருகையிலே உயிரோடு எழுந்திருக்க முடியும். சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டார். இதற்கு எங்கே தெரியுமா தொடக்க புள்ளி? இந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நான் அறிவது மாத்திரம்தான். யோசிச்சு பாருங்க, நிறைய நேரத்தில் நாம இந்த தேவனுடைய பிரசனம் இல்லாமலே வாழ்ந்துக்கிட்டே இருப்போம். பாருங்க, ஏன்? அவரோட நேரம் செலவிக்கிறதுக்கு நேரம் இல்லை. இன்னொரு விதத்தில் சொல்றதா, ஒன்று நம்ம பிஸி ஆயிடுவோம், அப்படி இல்லைன்னா ஏதாயிலும் பிரச்சனை நிமித்தமாக நாம் அவரிடத்துல போகாம ஆயிடுவோம். அப்படி இல்லை அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற பாவம்னு ஒரு நாத்தம் இருக்கு, தெரியும்ல, அதுவும் அவரிடத்திலே என்னை நெருங்காதபடிக்கு தூர நிறுத்திடும். பிரதர், நம்ம சபையில் 1000 வேஷம் போட்டுக்கலாம்,
வெளியே 1000 வேஷம் போட்டுக்கலாம். நம்முடைய இருதயத்தை பார்க்கிற ஒரு தேவன் உண்டு. இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் நியாயந்திருக்கிற ஒரு தேவன் உண்டு. நம்ம எல்லாரும் வேதம் சொல்லுகிறது, நாம் அவருக்குத்தான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவர் தான் உலக தோற்றத்திற்கு முன்பதாக இந்த ஓட்டத்தை வச்சாரு. அவர் தான் உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் அந்த லக்கையும் வச்சிருக்கிறாரு. இப்போ நான் அவரை அறிந்தால் மாத்திரம்தான் ஓட முடியும். அதனால தான் எபிரேயர் 12:1 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க. இன்னொருத்தில் சொல்றதா, ஓடி முடிச்சவங்க இத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் இருக்கும் பொழுது நாமும் நம்மை சுற்றிலும் நெருங்கி நிற்கிற பாவத்தையும் பாரமான யாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு ஒதுக்கி வைத்துவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம். சொல்லுங்க, எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டம். சொல்லுங்க, எனக்கு ஒரு ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்கு. சில பேர் அதெல்லாம் வேணாம் பிரதர், எதுக்கு போயிட்டு, ஏதோ வருவார் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எங்கே திருப்பினாலும் அந்த சத்தம் தான் கேட்டுக்கிட்டே இருக்குது. ஒருத்தரும் ஓடுன்னு சொன்ன மாதிரியே இல்லை. எதுக்கு போயிட்டு ஓடிக்கிட்டுலாம் உட்காந்துட்டு அப்படியே கை தட்டிட்டு போயிட்டே இருப்போம் அப்படி சொன்னீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அவர் வருகையில் தான் அது பதில் சொல்ல முடியும். சொல்லுங்கள், எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டம் உண்டு. வாலி பிள்ளைங்க சொல்லுங்கள், எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டம் உண்டு. நான் அதை ஓடி முடிக்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். ஆமென். எத்தனை இழப்புகள் வந்தாலும் சரி, நான் இறங்கிட்டேன் பிரதர். இந்த டான்சானியா வீரர் சொன்னது போல, ஓட்டத்தை தொடங்குறதுக்கு இயேசு என்ன அனுப்பலை. ஓட்டத்தை துவங்குறதுக்கு இயேசு எனக்கு ரத்தம் சிந்தலை. ஓட்டத்தை துவங்குறதுக்கு இயேசுனை வேறு பிரிக்கலை. என்னுடைய ஓட்டத்தை ஓடி முடிப்பதற்கு தான் இயேசுனை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அதை எந்த சூழ்நிலையிலும் ஓடி முடிக்கிறதற்கு அவர் எனக்கு கிருபையை பாராட்டுவார். அவரை என்னை நடத்துவார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, நான் இவ்வளவு அனுபவங்கள் இருக்குதுங்க, ஆனால் ஒரு நாள் கூட இந்த கூகுள் மேப்லாம் கூட பாருங்க, நம்ம ஐ எம் ரிச் அப்படின்ட்டு பவுல் சொல்கிற, ஒரு நாள் நான் அப்படி நினச்சதே இல்லை. ஒரு நாள் கூட நான் அப்படி நினச்சதே இல்லை. எனக்கு இன்னும் வேதம் சொல்லுகிறபடி இன்னும் அவரை அறிகிற அறிவில்லை. இன்னும் அவரை போல பூரணராகும்படி வேதம் சொல்கிறது, எந்த மனுஷனும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படி அவரையே அறிவித்து புத்தி சொல்கிறேன். நான் இன்னும் தேறினவன், நானும் இன்னும் இயேசுவை போல மாறணும். அதற்கு எல்லையே இல்லை, வானமே இல்லைன்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், வானம் கூட இல்லை. அதற்கு மேலாக என் இயேசுவை அறிகிற அறிவு, இன்னும் நான் அவரை போல மாறணுங்க, இன்னும் அவரை போல மாறணும். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் தாம் பட்ட பாடுகளெல்லாம் எழுதுறாரு. ஒருவேளை அப்போஸ்தலனாகிய பவுல்கிட்ட போயிட்டு, எப்பா நீ 1 குறை 40 அடியாக 5 தரம் அடிக்கப்பட்டிய, நீ இதை விட யார்ப்பா பெரிய தியாகம் பண்ணிட முடியும்? பவுல் சொல்லுவாரு, நான் அடைந்தாயிடுச்சுன்னு ஒரு நாள் நினைக்கவே இல்லைங்க. ஹல்லேலூயா. 3 தரம் மிலாறுகளால் அடிக்கப்பட்டியா? அவர் சொல்லுவார், எப்பா நான் ஒரு நாள் அடைந்தாயிடுச்சுன்னா நான் நினைக்கவே இல்லை. ஒரு தரம் கல்லூரியப்பட்டிய, ஒரு நாள் அதனால பெரியதுன்னா நான் நினைச்சிடவே இல்லை. 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்த, ஒரு நாள் ராத்திரி பகல் முழுதும் கடல்ல இருந்த, நிர்வாணியாக இருந்த, பசியாக இருந்த, சொல்லுவார், நான் அடைந்தாயிடுச்சுன்னு ஒரு நாள் நினைக்கவே இல்லை. கிறிஸ்து இயேசுவினால் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி நான் ஆசையாக ஓடிக்கிட்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா. பிரதர் சிஸ்டர், சாகிற வரையிலும் இந்த ஆசை நம்ம விட்டு மறைஞ்சிடவே கூடாது. பவுல் சொல்கிறாரு, அந்த வாசிங்க பார்ப்போம். அதை பவுல் பாருங்க, தான் ஓட்டத்தில் மாத்திரம் இல்லை, ஓடி முடிக்கின்றதுலையும் கவனமாக இருந்தார், லக்கிலையும் கவனமாக இருந்தார், ரொம்ப கவனமாக இருந்தார். யோசிச்சு பாருங்க, 15வது வசனம். ஆகையால் நீங்க தேர்னவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சிந்தை தான் இருக்கணும்ன்றார். அப்பா ஆண்டவர் மேல தூக்கி பவுல் போட்டார். ஏங்க, நீங்க நல்ல மெச்சூர்டு கிறிஸ்டியனா இருந்தா உங்களுக்கு என்ன எது தெரியுமா இருக்கணும்? கிறிஸ்து இயேசுவினால நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடிச்சுக்கிறதுக்கு நான் ஆசையா தொடரணுங்க. நீங்க மெச்சூர்டான்னு கேட்கிறார். நீங்க சபையில் அங்கத்தினராக இருக்கிற வருஷங்கள் அல்ல, நீங்கள் எந்த அளவிற்கு தேறி இருக்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய எண்ணம் முழுவதும் நான் இயேசுவினால் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். அதில் ஒரு சொல்றாரு, நான் பின்னானவைகள் எல்லாத்தையும் மறந்துட்டேன். சில நேரத்தில் பாருங்க, இந்த பின்னானவைகள் பவுல் போட்டிருக்கிறார்ல, அதில் சக்சஸும் முன்னால் வரும், ஃபெயிலியரும் வரும். சொல்ற புரியுதா உங்களுக்கு? சக்சஸ் வந்துடும். சக்சஸ் அப்படிதான் நடந்துச்சுல்ல, பார்த்துக்கலாம், நல்லா ஓட்டிடுவோம் பிரதர். யோசுவா சொன்னது போல,
அப்போ எதுக்கு ஆயி பட்டணத்தில் போய் அவ்வளோ பேர் யோசோக்கிட்ட வந்து சொன்னாங்களே, சும்மா ஒரு லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு வந்துடலாம் போச்சு. எனக்கு வேதத்தை வாசிக்கும்போது ஒரு காரியம் எப்பொழுதுமே ரொம்ப துக்கமாக இருக்கும் பாருங்களேன். நியாயாதிபதிகள் 16வது அதிகாரத்தில் பாவத்தில் உழந்துட்டு கிடக்கிறான் சிம்சோன். ஒவ்வொரு முறையும் அவனுக்கு பிரச்சனை வரும்பொழுது, பெலிஸ்தர் வந்துட்டாருன்னா டபால்னு எழுந்திருப்பான், பட்டணத்து வாசல் கதவை பிடிக்கிட்டு வந்துடுவான், எல்லாத்தையும் அந்த புது அகனி நாற்கயிறுகளால் கட்டி வச்சா எல்லாத்தையும் அடுத்து போட்டு வந்துடுவான். இப்போ தெளிலாளுக்கிட்ட வாலிப பிள்ளைங்க கவனிங்க, தெளிலாள்கிட்ட உன்னுடைய இந்த பலனுடைய ரகசியம் என்ன அப்படின்னு தெளிலால் கேட்டுக்கிட்டே இருக்கிற. வேதம் சொல்லுது, அவளை போட்டு அலட்டிகிட்டே இருந்தாலாம், ரப்சர் பண்ணிட்டா. இவன் அவன் மேலே இருக்கிற அன்பு, என்னை பார்க்கல உன் குமாரரை மதிப்பானேன். ஆண்டவர் இது சிம்சோன்ட்டும் கேட்டிருப்பாரு, என்னை விட தெளிலால மதிப்பானேன் சொல்லிட்டான். எனக்கு எங்கள் அம்மா பண்ண டெடிகேஷன் தான், பிரதிஷ்டை தான், இருக்கிற 7 ஜடையிலையும் மொத்தமாக வலிச்சு எடுத்து மொட்டையை ஆக்கிட்டு சொன்னா, சிம்சோனே, பெலிஸ்தர் வந்து விட்டார்கள். துக்கம் என்ன தெரியுமா? துக்கம் என்ன தெரியுமா? அந்த வசனத்தை வாசிங்க. 16:20 நியாயாதிபதிகள் 16:20 ரொம்ப துக்கமா இருக்கும். அப்பொழுது தெளிலால், சிம்சோனே, பெலிஸ்தர் உண்மையில் வந்து விட்டார்கள் என்றால். நல்ல கவனிங்க, இந்த சிம்சோன் நித்திரை விட்டு எழுந்து தான் துக்கம். வாலி பிள்ளைங்க கவனிங்க, ஊழியர்கள் கவனிங்க, ஊழியம் செய்கிற பிள்ளைங்க, தேவ பிள்ளைகள் கவனிங்க. நிறைய நேரத்தில் லைஃப் அப்படி ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கும். ஆனால் கர்த்தர் விட்டு விலகினார்ன்றதை மட்டும் நம்ம யாருமே உணர்றதே இல்லை. தேவ பிரசனம் நம்ம விட்டு போயிடுச்சு நிறைய பேர் உணர்றதே இல்லை. வசனம் சொல்லுது, கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல நான் உதறி போட்டு வெளியே போவேன்னு போனால் மாட்டிக்கிட்டான். வச்சுக்கிட்டே வருவான் பாருங்க, வச்சுக்கிட்டே வருவான். இந்த ஓட்டத்தில் இது ஒரு பெரிய ஹேர்டில், இது தடை. அப்படியே செக் வச்சுக்கிட்டே வருவான். பிரதர் நேற்றுலாம் அப்படி தானே பிரதர், தான் ஒன்றும் பெருசாக நடந்ததில்லை பிரதர், போங்க பிரதர். அப்படி போவான். என்ஜாய், வாழ்க்கை வாழ்வதற்கே வெற்றி நிச்சயம் இருக்குது, ஆடும் போடுறான். வாழ்க்கை வாழ்வதற்கே தான், வாழ்ந்துட்டு போகிறோம். கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் நான் எப்பவும் போல இருப்பேன்னு வந்தான். எல்லா அவமானங்கள், கண்கள் பிடுங்கப்பட்ட அவமானத்தோடு வேதனையோடு. நான் சொல்கிறேன், இயேசு இல்லாத வாழ்க்கை அப்படி தான் இருக்கும், தெரியும்ல. என்ன பலன் இருந்தாலும் முடியலையா, நிறைய பேர் சொல்லுவாங்க, முடியலையா பலன் இருந்துச்சு. இல்லை, கர்த்தருடைய சமூகத்தில் பலன் இருந்துச்சு. அவனுடைய டெடிகேஷனால கர்த்தர் கூட இருந்தார். உண்மை தானே? ஆமாம், டெடிகேஷனால கர்த்தர் கூட இருந்தார். கர்த்தர் கூட இருந்ததுனால அந்த பலன் இருந்துச்சு. அது மட்டும் ஒரு நாள் விலகாமல் பார்த்துக்குங்க. அதில் மாத்திரம் உங்களுடைய கவனம் இருக்கட்டும், நம்முடைய லக்கு அவராக இருக்கட்டும். அது மாத்திரம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லாவற்றிலும் மேலே வந்துடலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, பவுல் இந்த ஒரு காரியத்தில் தான் கவனமாக இருக்கிறார். வாசிங்க பாப்பா அந்த வசனத்தை. பவுல் சொல்கிறார் 13:12 நான் வாசிக்கிறேன். 3வது அதிகாரம் 12 நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று. இது எப்போ தெரியுமா? ஆல்மோஸ்ட் தன்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசி வந்துட்டார். வாழ்க்கையினுடைய கடைசி பகுதி வந்த பிறகு அவர் எழுதுகிறார், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினாலே நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி நான் ஆசையாய் தொடருகிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறது இல்லை, ஒன்று செய்கிறேன். இது ஒன்று தாங்க நான் செய்கிறேன், அதான் அர்த்தம். ஒன்று செய்கிறேன் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? இது ஒன்று தான் என் லைஃப்பில் நோக்கமே. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் லக்கை நோக்கி தொடருகிறேன். நான் தொடர்ந்துட்டே இருக்கிறேங்க. எது வரைக்கும்? எது வரைக்கும்? என் தலையில் கத்தி வந்து விழுந்து என் தலை துண்டாய் போகிற அந்த நாள் வரையிலும் இந்த ஒரு ஆசையை மாத்திரம் நான் விட்டுறவே மாட்டேன். அவர் என்னை பிடிச்சிருக்கிறாருங்க. நான் ஆசையாய் தொடர்றேன். உபத்திரம் வருது, பிரச்சனை வருது, ஆனாலும் என்னோட லக்கை நோக்கி நான் ஓடிக்கிட்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஆண்டவர், நல்ல ஒரு அழைப்பு, நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, நல்ல ஒரு பாக்கியம், இவைகள் எல்லாம் வச்சிருக்காங்க. கரங்கள் ஒருத்தி ஆண்டவருக்கு ஒரு வழியில சொல்லுவோமா? ஆமென். We are privileged. நாம் பாக்கியவான்கள், நாம் பாக்கியம் பெற்றோம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். கிட்டத்தட்ட 150 வருஷங்களுக்கு முன்பதாக வேல்ஸ்
எல்லாம் வந்த மிகப்பெரிய எழுப்புதல். அங்கேருந்து ஒரு பேப்டிஸ்ட் மிஷினரி இந்தியாவினுடைய நார்த் ஈஸ்ட் பகுதிக்கு வர்றாரு. அங்கே அந்த கேரோ பழங்குடியர் மத்தியில் அவர் ஊழியம் செய்கிற. ரொம்ப கஷ்டம் அவங்கள ஆண்டவர்களை கொண்டு வர்றது, ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா அவன் தலையை வெட்டுற கும்பல். 2 ட்ரைபுக்கு நடுவில் சண்டை வந்துருச்சுன்னா போய் தலையை வெட்டி கொண்டு வந்து எலும்பு கொடுக்கலாம் வீட்டில் மாட்டுறவங்க. அவர்கள் நடுவில் வந்து அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஊழியம் செய்கிறார். எங்கேயும் இல்லை, அசாம் பகுதியில் அவர் ஊழியம் செய்கிறார். அங்கே ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுகிறான். அவனுக்கு பேர் நாக்சங். இந்த மனிதன் நாக்சங் ரட்சிக்கப்படுறான். ரட்சிக்கப்பட்ட உடனே அந்த கூட்டத்தினுடைய தலைவனுக்கு பயங்கர கோபம். என்னடா நம்முடைய நம்பிக்கை விட்டுட்டு இவன் போயிட்டானே. இப்போ அந்த நாக்சங்கை கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்தியாச்சு. அவனுக்கு மனைவி 2 பிள்ளைகள். இந்த 2 பிள்ளைகளையும் நிறுத்தியாச்சு. இந்த மனிதன் இடத்துல ஊர் தலைவர் கேட்குறார், நீ புதுசாக ஒரு நம்பிக்கையை பிடிச்சிருக்கிறியே, இந்த நம்பிக்கையை நீ மறுதளிக்கலைன்னா உன்னுடைய பிள்ளைகளும் குடும்பத்தெல்லாம் அழிச்சிருவோம். இப்போ தான் அந்த மனுஷன் சொன்னான், I have decided to follow Jesus. இயேசுவின் பெண்ணே போக துணிந்தேன். தலைவன் ஆர்டர் போட்டான், ஒரு அம்பு, ஒரு பிள்ளை செத்துச்சு. இப்போ உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், இந்த இயேசு மாத்திரம் விட்டுரு. அவன் சொன்னான், I have decided to follow Jesus. 2வது பிள்ளை மேலே அம்பு பறகுது. 2வது பிள்ளையும் ரத்தத்தோடு சாய்ந்து விழுது. இப்போ அந்த நாக்சங் அவனுடைய மனைவி 2 பேர் மாத்திரம்தான். சொல்கிறான், இப்போவாது உனக்கு ஒரு வாய்ப்பு தர்றேன், இந்த இயேசுவை விட்டுரு. அவன் சொன்னான், I have decided to follow Jesus. கண்ணுக்கு முன்னால் மனைவியும் சரிஞ்சு விழுறா. கடைசியாக சொல்கிறான், இப்போ ஒன்று உயிரோடு விட்டுறேன், இந்த இயேசுவை நீ விட்டுரு. அவன் சொன்னான், நோ டேர்னிங் பேக், நோ டேர்னிங் பேக். அம்பை தான் அந்த நாக்சங்கு விழுந்தான். 4 பிணம் கிடக்குது. ஊர் தலைவன் யோசிச்சான், இவ்வளவு போராட்டங்கள் 2000 வருஷத்துக்கு முன்பாக அந்த பூமியில் வந்த யாரோ ஒருத்தருக்காக இவ்வளவு உறுதியாக ஒரு மனுஷன் நிற்கிறான்னா, ஏதோ ஒன்று இருக்கு, எனக்கு அந்த இயேசு வேணும்னு அன்னைக்கு அந்த ஊர் தலைவன் ஏற்றான். மொத்த கிராமமும் ஆண்டவருக்குள்ள வந்துச்சு. இன்னைக்கு நார்த் ஈஸ்ட்டு மாகாணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ மாகாணங்கள். இந்த பாட்டை தான் பெல்லிகிரஹாமுடைய குருசேடில் போட்டு முழங்கினாங்க. ஐ ஹாவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ். பிரதர் சிஸ்டர், இந்த லக்கு தேவன் நமக்கு நியமித்த லக்கு. பாதியில் விட்டுட்டு போகிறதுக்கு இல்லை. எனக்கு தெரியல எத்தனை பேர் ஓடி ஓடி சோர்ந்து போய் நான் விட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு எத்தனை பேர் நினச்சிட்டு இருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. வேதம் சொல்லுகிற நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்குது. அங்கேருந்து இங்கே தெரிந்து கொண்டவர் எதுக்கு தெரியுமா தெரிந்து கொண்டார்? பாதியில் முடிச்சிருன்றதுக்காக தெரிந்து கொள்ளல. நீ ஓட்டத்தை ஓடி முடிப்பா, நீ ஓட்டத்தை முடி. வேதம் சொல்லுகிற உன்னிலே நற்கிரியை நான் தான் தொடங்கியிருக்கிறேன். நீ லக்கின் மேலே கவனம் மாத்திரம் செலுத்து, ஓடுறதுக்கு தேவையான பலனை நான் தரேன். ஆமென். நீ லக்கன் மேலே அந்த ஆசை மாத்திரம் வச்சிரு, உனக்கு தேவையான அபிஷேகத்தை நான் தர்றேன், நான் பலனை தர்றேன். கண்டிப்பாக நீயும் பவுலை போல சொல்ல முடியும், நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், என் ஓட்டத்தை நான் முடித்தேன், என் விசுவாசத்தை நான் காத்துக்கிட்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளில் எனக்கு அதை தந்தருளுவார். எனக்கு மாத்திரம் இல்லை, அவருடைய வருகை அவளோடு எதிர்நோக்குகிற எல்லாருக்கும் அதை தந்தருளுவார். விரக்தியாக ஓடுறதில்லை பிரதர் கிறிஸ்தவ வாழ்க்கை, அந்த லக்கை நோக்கி ஆசையாய் ஓடுகிறது. ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்டவர் இன்னைக்கு அந்த கிருபையில கேட்போம். ஆண்டவரை என்ன நோக்கத்தோடு என்ன வேறு பிரிச்சிங்க ஐயா பிரதர், இதற்கு ஈடான வல்லமை அவர் கொடுக்குற அந்த பலன் அபிஷேகத்திற்கு ஈடு அந்த உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது. நான் சொல்கிறேன்ல, இவ்வளோ பெரிய பாக்கியம். இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்பதாகவே நீங்களும் நான் அவருடைய நினைவில் இருந்தோம். வேதம் சொல்கிற அவருடைய குமாரனுடைய அன்பின் ராஜ்யத்திற்கு நம்மை உட்படுத்தினார் அவர். இதெல்லாம் பெரிய பாக்கியம் பிரதர். நீங்கள் நினைக்கிறீங்க வீடு வாசல் பாக்கியம், நான் சொல்லுவேன் அதெல்லாம் போடுங்க ஓரம். இவ்வளவு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுத்துருக்கிறார். எனக்கு இந்த இயேசு வேணும். முதலாவது உள்ள உங்களை என்ரோல் பண்ணிக்கங்க. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். கண்டிப்பாக சுத்திகரிக்கப்பட முடியும். ஏன் தெரியுமா? அவருடைய உண்மை நிமித்தம், அவருடைய நீதி நிமித்தம். ஆமென். அவருடைய உண்மை நிமித்தம், அவருடைய நீதி நிமித்தம். இன்னைக்கு
அந்த ஆசை இயேசு மேல வரட்டும், இயேசு மேல வரட்டும், இயேசு மேல வரட்டும். எல்லாரும் கையை உயர்த்தி, எல்லாரும் கையை உயர்த்தி, thank you Jesus, thank you Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back, no turning back, no turning back. The cross before me, the world behind. Sincere சொல்லணும். The cross before me, the world behind me. The cross before me, the world behind me. No turning back, no turning back, no turning back, no turning back. இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். சிலுவையின் முன்னே உலகம், உறுதியான தீர்மானம். சிலுவையின் முன்னே உலகம் என் பின்னே, சிலுவையின் முன்னே உலகம் என் பின்னே. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். இயேசு என் ஆசை, சீயோன் என் வாஞ்சை. இயேசு என் ஆசை, சீயோன் என் வாஞ்சை. இயேசு என் ஆசை, சீயோன் என் வாஞ்சை. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். வெறும் பாட்டு இல்லை, இது அனுபவமா மாறட்டும், அனுபவமா மாறட்டும். கிறிஸ்தவ ஓட்டத்துல சோர்வு வர்றதெல்லாம் ரொம்ப இயல்புதான். ஆனா அந்த சோர்வு ஒரு நாள் உங்களை மேற்கொள்றதற்கு அனுமதிக்கவே அனுமதிக்காதீங்க. நீ ஓடு அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல அவர். வேதம் சொல்லுகிறது, உங்களிலே நற்கிரியை தொடங்கினவர் அதை கிறிஸ்துவின் நாள் பரியந்த முடிய நடத்தி வருவார். கடைசி வரைக்கும் நீங்க ஆசை மாத்திரம் அதுல தனிஞ்சிடாதீங்க. உங்களை பார்க்கிறவங்க அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா பார்க்கட்டும். அவருடைய கேளுங்களேன், ஆண்டவரே எனக்குள்ள அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரட்டும் ஐயா, வரட்டும். எனக்குள்ள அந்த டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுங்க ஆண்டவரே. சபை அப்படி மாறட்டும். இயேசுக்கு அடுத்த காரியங்கள் ஆசையை வளர்த்துக்கங்க. தேங்க்யூ லார்ட். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவ கிருபையும் தயவும் எங்களை பக்கமாக இழுத்து கொண்டபடியினாலே ஸ்தோத்திரம். எங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா. நாங்கள் நன்றாய் ஓடக்கூடிய விதத்திலே கர்த்தர் எங்களுக்கு கிருபைகளை தரும். ஆண்டவரே, ஒரு நாளில் வஞ்சிக்கப்படாமல் இருக்க எங்களுக்கு கிருபை தார். எங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற அந்த லக்கை நாங்கள் கண்டவர்களாக ஆண்டவரே அந்த பந்தய பொருள் பெற்றுக்கொள்ளத்தக்கதா
புது பலனை எங்களுக்குள்ளாக தாங்க. அதற்கு தடையாய் எழும்புகிற உலக மாமிசம் பிசாசனுடைய சகல கிரிகளை கர்த்தர் நீர் அழித்து போடுவீராக. பிசாசனுடைய கிரிகளை அழிக்கும்படிய தேவகுமாரன் நீர் வெளிப்பட்டீரே. எங்கள் வாழ்க்கையில் உம்முடைய கரம் வெளிப்படட்டும் ஐயா. உமக்கு நன்றி. பலவீனத்தோடு இருக்கிறவர்களை கர்த்தர் பலப்படுத்தும், சுகப்படுத்தும். வியாதியின் கூர் முற்றிலுமாக அழிந்து போகட்டும் ஆண்டவரே. இந்த ஓட்டத்திற்கு தடையாய் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனைகள் வரும் என்றாலும் கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே அவைகள் அப்புறப்படுத்தப்படட்டும், சுட்டரிக்கப்படட்டும் ஆண்டவரே. கிறிஸ்துவுடைய மரணத்திற்கு ஒப்பான அந்த மரணத்திற்குள்ளாக தடையாய் காணப்படுகிற பாவமாயிருந்தாலும் பலவீனமாயிருந்தாலும் கர்த்தர் இப்பொழுதே முற்றிலுமாக அப்புறப்படுத்துவீராக. சபையிலே ஒவ்வொருவரும் உமக்கு சாட்சியாய் நிறுத்தும் ஆண்டவரே. இந்த வார்த்தையின் வாசஸ்தலம் திருச்சபையானது கரை திரை இல்லாத பரிசுத்த மணவாட்டியா, கற்புள்ள கன்னிகையா உமக்கென்று காத்திருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய ஐயா. உமக்கு நன்றி 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 நன்றி. துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கு எடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாது. அவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் ஒவ்வொருவரோடும் சகல பரிசுத்தவானோடு கர்த்தரை வருகை மட்டும் இருப்பதாக. அவன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்களை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர். ஆமென். God bless you. God be with you.